கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். 2024 6 மாதங்களும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லி முடியாத இவுகளுக்காக, பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அறிதலோடு நீங்களும் நானும் அவரை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு தந்த அழைப்பை குறித்து நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதை நினைத்து அதிகமாய் தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகும். அந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆனால் அப்படினாலே நம்முடைய மனசும் மாம்சம் விரும்புகிறவைகளை நாம் அவைகளையே நிறைவேற்றி கொண்டிராமல் தேவ சுத்தம் நமக்குள்ளே, நம்ம குடும்பத்தில், நம்ம ஊழியத்தில், நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரமண்டலத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று பேரளவிலே பாரம்பரியத்தின் வழக்கத்தின்படி சொல்லுறவர்களாக அல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படினால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இந்த மாதமும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும், ஏந்தும், சுமக்கும், தப்புவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இம்மட்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்திலையும் பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி, நம்முடைய திறமை, பணம், பொருள், அழகு இவைகளால் அல்ல, தேவ கிருபையினால் நாம் இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத ஆசீர்வாதமான தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம். சங்கீதம் 8வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே அப்பா, உம்முடைய திருவசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனம் இடத்தில் அளவாக இருக்கிறது, எங்கு செல்வோம் ஆண்டவரே என்று அன்றைக்கு சீஷர்கள் கேட்டது போல உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. உங்கள் கிருபை இரக்கம் தயவு தாங்கட்டும். உங்களுடைய பரிசுத்த வார்த்தையை சொல்லவோ தூக்கவோ அறிவிக்கவோ நாங்கள் எவ்வளவேன்னு தகுதியில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை, காணம், துதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக
நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்களும் அல்லேலூயா ஜெபிட்டின் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோஸ்வாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோஸ்வாட்டியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக உங்களுடைய தொடர்புகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன நாள் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்குறதான அந்த நம்பர் சில நேரம் நாங்கள் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் 1155 முடிகிற இந்த நம்பருடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்க. தொடர்ந்து சபையாராக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நாம் தியானிக்கக்கூடியதான இந்த மாத ஆசீர்வாதமான வார்த்தை என்ன பாருங்கள். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நான் வாசித்த இந்த சங்கீதம் 8ஆம் சங்கீதம் இது அருமையான தேவனாகிய கர்த்தர் தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனன், தாவீது நல்ல ஒரு ராஜா, தாவீது நல்ல ஒரு பாடகன், தாவீது நல்ல ஒரு இசை வாசிக்கிறவன். தாவீதினிடத்தில் அநேக கிருபைகளை தேவன் தந்திருந்தார். அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், எனது ஊழியன் என்று ஆண்டவர் சொன்னதாக. அவன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். அப்படிப்பட்ட தாவீது ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். அவருடைய தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவை குறித்து சொன்னதை நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களில் ஒன்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதான தாசனம். இதிலே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை என்ன? உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தீர். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் செய்கிற அந்த மகிமையை இதெல்லாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். உண்டாக்கின ஆண்டவர் அவனை எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக மாற்றினார். வேதம் சொல்கிறது, நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது தேவ சாயலை உடைய மனிதனுக்கு தேவனுக்கு என்ன இருக்கிறதோ அதே சுபாவங்கள் தேவ சாயலையுடைய அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அந்த முகாந்தரத்தின்படி மனுஷனை கர்த்தர் என்ன செய்தார்? ஆளும்படி வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்று சொன்னால் ஆளுகிறவர், ராஜாவாக இருக்கிறார். சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கும் தேவன் தந்திருக்கிற ஒரு பாக்கியம் என்ன? நீங்களும் நானும் அடிமையாக அல்ல, நீங்களும் நானும் கீழானவர்களாக அல்ல, நீங்களும் நானும் ராஜாக்களாக இருக்க வேண்டும், ராஜாவாக இருக்க வேண்டும், மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை. அவர் பணக்காரன், பணம் இல்லாதவன், பலனுள்ளவன், பலன் இல்லாதவன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்கிற வித்தியாசமே அவரிடத்தில் கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால தான் எல்லாரும் மேலே வரணும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால தான் மனுஷனை உண்டாக்கும்போது அவர் தமது சாயலாக உண்டாக்கினார், தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். அவன் ஆளுகிறவனாக இருக்க வேண்டும் என்று. மனுஷனோ தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாததினால் விலக்கி வைக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அவன் பறித்து புசித்த நாளிலே தேவ மகிமை அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். யாருக்கு ஆளுகையை கொடுத்தாரோ அந்த ஆளுகையை உடைய வேண்டிய அவன் ஆளப்படுகிறவனாக என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். பிசாசுடைய கிரியைகளுக்கு தன்னை என்ன செய்து விட்டான்? ஒப்பு கொடுத்து விட்டான். தேவ வார்த்தையை மீறி விட்டான். ஆனபடினால் அவனுக்குள் இருந்த ஆளுகை அவனை விட்டு என்ன செய்துடுச்சு? கடந்து போயிடுச்சு. இப்பொழுது நாம் இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இந்த மேன்மையை தருவார் என்று விசுவாசத்தோடு நாம் தியானிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால்
ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதோடு மட்டுமல்ல, தமது சபையை, தம்முடைய பிள்ளைகளை தமக்கென்று ஒரு ஜாதியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த ஜாதிக்கு பேர் இஸ்ரவேல். யாத்திராகம புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பில்லானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகமத்தில் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்போது தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகள் ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ராஜாக்கள் அப்படின்ன உடனே எல்லாரும் அதாவது அரசியலில் என்ன செஞ்சிடக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் நம்ம ராஜாக்களாக ஆளும்படி சொன்னார். அப்படின்னு உடனே நான் கவுன்சிலராக போகிறேன், நான் எம்எல்ஏவாக போகிறேன், எம்பியாக போகிறேன், முதலமைச்சராக போகிறேன், பிரதமராக போய் நான் எல்லாருக்கும் நல்லது செய்ய போகிறேன், அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லலை. நல்ல வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள் இதை செய்ய மாட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஏனென்றால் இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நான் உங்களுடைய இந்த வசனத்தை தியானிக்கும் போது அந்த கோணத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை ராஜாவாக வைத்திருப்பார் என்று சொன்னால் நாம் யாருக்கும் எதுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்கிறதற்காக. நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு ராஜா. அவருடைய சந்ததியாக இருக்கிற நாமும் அவரை போல ராஜாவாக இருக்க வேண்டும். இயேசுவை அடிமைப்படுத்த நினைக்கிற எதுவுமே அவரை என்ன செய்ய முடியல, ஜெயித்ததாக சொல்லப்படவில்லை. அவர் சகலத்தையும் ஜெயித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை சிலுவையின் மரணத்தினால் அவர் ஜெயித்திருக்கிறார். மரண பயமுள்ள யாவரையும் அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். பாவம் அவரை ஆள முடியவில்லை, பிசாசு அவரை ஆள முடியவில்லை, மரணம் அவரை ஆள முடியவில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல ராஜாவாக இருக்க வேண்டும், அவரை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆளுகை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி மனிதனோ கர்த்தருடைய பிள்ளைகளோ இதை அறியாதபடிக்கு அநேக காரியங்களுக்கு, அநேக சம்பவங்களுக்கு அடிமையாய் போயிருக்கிறார்கள். இது மிகுந்த வேதனையான காரியம். இந்த வசனத்தை தியானிக்கிறதின் முகாந்திரம் இந்த மாதம் இது அப்படியே நமக்கு பலிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அப்படியே ஆக கடவுது. ஆமேன். குமாரனுக்கு இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினதோ, அவர் எப்படி ராஜாவாய் சகலத்தையும் ஆளுகை செய்து வருகிறாரோ, அதே போல நீங்களும் ஆளுகை செய்வர்களாக இருப்பீங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர், அடக்கினவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினவர், குருடரின் கண்களை திறந்தவர், செவிடருடைய செவிகளை கேட்கச் செய்தவர், ஊமையை பேசச் செய்தவர், முடவர்களை நடக்கச் செய்தவர், குஷ்டரோகியை கூசாமல் தொட்டு சொஸ்தமாக்கினவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு இந்த வாக்கியத்தை, இந்த ஆளுகை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும்? யாருக்கு ஆண்டவர் ஆளுகையை தருவார்? அவர் ஆளுகிற தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆளுகையை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார்? யாரை கர்த்தர் ராஜாவாக மாற்றுவார்? இன்றைக்கி பேர் இருக்கிறது, ராஜா அப்படின்னு என்ன வச்சுருக்கிறோம், பேர் வச்சுருக்கிறோம். நிறைய பேர் நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் குடும்பத்துலேயும் எனக்கு பேர் வச்சாங்க, ராஜா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பேர் வச்சாங்க, எல்லாத்தையும் ஆளட்டும். ஆனால் அநேக காரியத்தை என்ன செய்ய முடியல, மனுஷங்க ஆள முடியல. ஆமாம், பணத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெயர் புகழுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, பெயருக்கு, புகழுக்கு, பட்டத்துக்கு, பதவிக்கு இன்றைக்கி அடிமையாக இருக்கிறாங்க. அது கிடைக்கணுங்கிறதற்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எது உங்களை ஆளுகிறது என்கிறது என்ன செய்யுங்க பாருங்கள். ஆண்டவர் நம்மை ஆளுகிறவர்களாக இருக்க, நமக்கு ஆளுகை தர அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஆளுகிறவர், நமக்கும் அந்த ஆளுகை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். இந்த அடிமைத்தனங்களை குறித்ததான சில காரியங்களை உங்களுக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நினைப்பட்டு வரும். இந்த மாதம் நம்மை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறதான சில கிரியைகள் என்னென்ன, அவைகள் எல்லாம் நம்மை அடிமைத்தனமாக்க பார்க்க போகிறது. அதை நாம் அறிந்தவர்களாக, அவைகளுக்கு நாம் இடங்கூடாதவர்களாக, இந்த அடிமைத்தனங்கள்
நம்மையோ நம்ம குடும்பத்தையோ வந்து சேதப்படுத்தாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் நீங்களும் நானும் இந்த அடிமைத்தனத்தை குறித்த சில சம்பவங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, அடிமைத்தனம் யாருக்குள் வரும்? வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 24, 25 வசனத்தை பார். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். பாருங்கள், முதல்ல நாம் தியானிக்கக்கூடியதான காரியம் நம்மை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறதான காரியம். முதல்ல என்ன? சாபம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாபம் என்ன செய்தது? கானான் சபிக்கப்பட்டவன் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சபிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. சாபம் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக, எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்ன? கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் ஏதோ மதம் மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இது உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. சாபங்களை நீக்க கூடுகிறதற்கு இந்த உலகத்தில் வேறு என்ன வழி இருக்கிறது, என்ன பரிகாரம் இருக்கிறது என்று தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறோமே. சாபத்தை நீக்க பரிகாரம் என்னையா இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆடு, மாடு, கோழி இவைகளின் இரத்தத்தினாலே நம்முடைய சாபம் நீங்க முடியுமா? மற்ற பரிகாரங்களை செய்து நம்முடைய சாபம் நீங்கிற்றா? எத்தனையோ சாபங்களை உங்களுடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே. எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்களே, இன்னும் அந்த சாபம் உங்களுடைய குடும்பத்தை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறதே. சந்ததி சந்ததியாக அன்றாடம் தினந்தோறும் தொழிலில், குடும்பத்தில், வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறதே. இந்த சாபங்கள் நீங்க இன்னைக்கு நீங்களும் நானும் ஆளுகிறவர்களாக மாற வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், கானான் சபிக்கப்பட்டவன் என்று வாசிக்கிறோம். யார் சபிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் என்ன இருக்கும் பாருங்க? அடிமைத்தனம் இருக்கும். அவர்கள் ஒரு நாளும் ஆளவே முடியாது. கவனிங்க ஐயா, இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு நம்முடைய சாபத்தெல்லாம் நீக்க ஒருவர் உண்டு. நம்முடைய சாபமெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் எந்த பாவ பரிகாரமும் பண்ண வேண்டாம். நீங்கள் பணத்தையோ, பொருளையோ, ஆட்டையோ, மாட்டையோ, கோழியவோ, உடைய பிள்ளைகளையோ, இன்றைக்கி கடந்த நாளில் பார்த்தேன், ஒரு குடும்பம் தன்னுடைய மகனை பெற்றெடுத்த பிள்ளையை என்ன செய்ததான் பலியிட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டால் சாபம் என்ன செய்யணுமா? நீங்கணும். யோசித்து பாருங்கள். இந்த வேதனைக்குரியதான காரியங்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளுடைய எந்த காரியமும் நம்முடைய சாபத்தை நீக்கவே முடியாது. நம்முடைய சாபமெல்லாம் நீங்கணும்னா நமக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இரத்தம் மாசற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தம், அது பரிசுத்த இரத்தம். இது புருஷனுடைய சித்தத்தின்படி உண்டானதல்ல, இது தேவ சித்தத்தின்படியாக உண்டானது. ஸ்ரீயினுடைய கற்பம் வித்தாக என் ஆண்டவர் வெளிப்பட்டார். அவர் புருஷனுடைய சித்தத்தின்படி அவர் பிறக்காமல் ஸ்ரீயின் வித்தாக அவர் பிறந்தார். கணவனும் மனைவியும் கூடி வாழாதபடி அந்த கன்னிகையான, கற்புள்ள கன்னிகையான மரியாள் மேல் ஆவியானவர் நிழலிட்டு அவள் கர்ப்பவதியாகி அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவர் ஒரு பரிசுத்தர். அந்த பரிசுத்த இரத்தத்தினால் உங்களுடைய என்னுடைய சாபம் நம்ம விட்டு என்ன செய்யும்? நீங்கும். இந்த சாபம் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? பணத்தை கொண்டு வந்து இயேசுநாதரிடத்திலே, சபைகளிடத்திலே, ஊழியக்காரிடத்திலே கொடுத்தால் சாபம் நீங்கி விடுமா? இல்லை. மக்களுக்கு எல்லாருக்கும் வருகிற ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டா சாபங்கள் நீங்கிடுமா? வஸ்திரம் எடுத்து கொடுத்துட்டா சாபம் நீங்கிடுமா? எப்படி நம்முடைய சாபம் நீங்கும்? என்ன வேதத்தில் ஒரு சம்பவம் வசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு பெண் வந்தாள். அவள் தன்னுடைய பிள்ளைக்காக வந்து மன்றாடினாள்.
அவர் திரும்பவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். ஏனென்றால் சாபம், இந்த கானானிய குடும்பத்திலே இருந்த ஒரு ஸ்திரீ, அவள் தன்னுடைய பிள்ளையினுடைய வியாதியிலிருந்து சுகத்திற்காக வந்திருக்கிறாள். அவளுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை, நாய்க்குட்டி என்ன செய்யும் தெரியுமா? நாயினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? கக்கினதை தின்னும். தன்னிடத்துக்குள் இருந்த பாவத்தை, தனக்குள் இருந்த அசுத்தத்தை, அருவருப்பை வெளிக்காண்பிக்கும். தான் நடப்பித்த கிரியைகளை தான் எதெல்லாம் தின்னுங்கிறத காமிக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? மறுபடியும் அதை திங்கும். அப்படிப்பட்ட நாய் என்று ஆண்டவர் சொன்னார். அவளோ தன் பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்தார். அவள் சொன்னார், நாங்கள் நாய் தான் ஆண்டவரே, என் பிள்ளை நாய்க்குட்டி தான் ஆண்டவரே என்று என்ன செய்தால்? அறிக்கை செய்தால். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சாபம் அவளை விட்டு என்ன செய்துட்டு அவருடைய பிள்ளைக்கு அன்றைய தினமே கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய சாபம் நீங்க வேண்டுமானால், உங்களுடைய கண்ணீரின் ஜெபம், மனம் திரும்பின ஜெபம், பாவத்தை அறிக்கை செய்கிற ஜெபம் இன்றைக்கி உங்களிடத்தில் இருக்குமானால், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு அறிக்கை செய்து கண்ணீரோடு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாள் புறக்கணிக்கிறவர் அல்ல. இந்த பாவ உணர்வோடு நீங்கள் மன்றாடி பாருங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்கள். இப்பொழுதே நீ ஒப்பு கொடுத்த அந்த நிமிஷத்திலேயே உன் சந்ததியின் மேல் இருக்கிற நோய்களை குணமாகும். சந்ததியின் மேல் இருக்கிற பிசாசு, ஏவல்கள், சூனியங்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு அப்பாலே போகும். நீ சிந்தின கண்ணீர், எத்தனையோ ரத்தம் சிந்திருக்கலாம், பாவ பரிகாரத்திற்கு போயிருக்கலாம். இன்றைக்கு மண்டிட்டு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து பாருங்கள். உடைய பாவங்களெல்லாம் ரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பஞ்சை போல வெண்மையாக்கி உங்களை பரிசுத்தமாய் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உடைய சாபங்களெல்லாம் நீங்கிட்டு நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க, ஆளுகிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடிமைத்தனங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், ஆசீர்வாதம் ஆளுகை உண்டாகட்டும். சகல துதிகான மகிமை எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.